السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சக்தி வாய்ந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா, யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை ஓத வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு, அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருகின்றான். நாம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அதாவது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், அதே போன்று இமாம்களாக இருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டுமென்றால் 2 ரகாத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதுபோன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.